எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்பி கொடுக்கிற பணியில முழுமையாக திமுகவினர் ஈடுபட்டிருக்காங்க. அதைத்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய போராட்டத்துல கூட சொன்னாங்க, திமுக காரங்க வந்து ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. திமுக காரன் ஆக்கிரமிச்சாதான் வாக்களிக்கிற உரிமையை தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பெற முடியும். ஏன்னா திமுக தான் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய களத்துல முந்தி நிற்கிற இயக்கம். இது அதிமுக செய்யலாம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்ன தெரியுமா சொன்னாரு? அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாம திமுக தடுக்குதுன்னு சொன்னாரு. தலைமைச் செயலாளர் உத்தரவு போட்டிருக்காரு, விடுப்பை எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காரு உத்தரவு. ஏதாவது முக்கியமான மருத்துவ விடுப்புகள் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் எடுக்கலாம். அது இல்லாம நீங்க வேற காரணங்களை சொல்லி விடுப்பு எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? இப்ப தமிழ்நாடு அரசு சரியா இருக்கா? இன்னொன்னு, சென்னையில மாநகராட்சி பணியாளர்கள் பணி செய்ய விடாம திமுக அரசு தடுக்குதுன்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை சொன்னாரு. அப்போ நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, நீங்க இத அம்பலப்படுத்துறதுக்காக ஒரு குற்றச்சாட்டை வச்சீங்க. ஆனா மாநகராட்சியினுடைய தரப்புல ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க. எந்த தேதி வரைக்கும் நடத்த போறோம் இந்த முகாம்களை, எந்த தேதி வரைக்கும் படிவங்களை நிரப்புறதுக்கான உதவி மையங்கள் திறந்து வைக்க போறோம்ன்றத அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதிமுக எங்க சார் களத்துல இருக்கு? இந்த எஸ்ஐஆர் படிவங்களை நிரப்புறதுக்கு மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய பணியை அதிமுக செய்யணும்ல. உங்களுக்கும் BLA 2 போட்டிருக்கீங்கல்ல, நீங்க ஆட்கள் இருக்காங்களா இல்லையா? அதிமுகவுக்கு இருக்குன்னு சொல்றாங்களே. இல்ல, அவங்க இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, அவங்களுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆனா BLA 2னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? BL1னா யாருன்னு தெரியுமா முதல்ல உங்களுக்கு? எஸ்ஐஆர் படிவம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதை எடுத்துதான் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதான் சார், ஆர்ப்பாட்டத்துல என்ன பேசினாங்க? ஆர்ப்பாட்டத்துல என்ன பேசினாங்க? நான் இருங்க இந்த செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன் முதல்ல. அப்போ திமுக வலிமையாக இங்கே இருந்து எஸ்ஐஆர் எத்தகைய நெருக்கடிகளை தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு உருவாக்கினாலும் அவர்களுடைய வாக்குரிமையை பெற்றுத்தருகிற களத்துல நிக்கிறதுனால பீகார் போல எஸ்ஐஆர் முடிவுகள் இங்க அமைஞ்சிடாது. ஒரு 90 விழுக்காடு எஸ்ஐஆரையும் ஃபெயிலியர் ஆக்குறதுக்கான எல்லா கள போராட்டத்தையும் முன்னெடுக்குது திமுக. மும்முனை போராட்டம். இப்போ ஒரு பக்கம் நீதித்துறை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு, இன்னொரு பக்கம் மக்களை எஜுகேட் பண்றதுக்காக போராட்டம், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான போராட்டம், அடுத்து மக்களோடு களத்தில் நின்று மக்களுக்கு உதவி செய்து அந்த எஸ்ஐஆர் படிவங்களை நிரப்பி தருகிற பணி, இவை மூன்றையும் ஒரு சேர திமுக செய்திருக்கிற காரணத்தால பீகாரில் எஸ்ஐஆர் சக்சஸ் ஆனது மாதிரி பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் சக்சஸ் ஆகாதுன்னு நான் உறுதியா நம்புறேன். எனவே அது தோல்வியை தான் தரும்.